பார்த்தீங்கன்னாக்கா, வெல்டிங் சம்மந்தமான எல்லா கன்டென்ட்டுமே வந்து நம்மளோட வீடியோல போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு என்னன்னாக்கா, வெல்டிங் அடிக்கிறாங்க. பட் எது இந்த வெல்டிங் எது எதுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். மிக் வெல்டிங் எதுக்கு அடிக்கணும்? ஆர்க் வெல்டிங் எதுக்கு அடிக்கணும்? டிக் வெல்டிங் எதுக்கு அடிக்கணும்? ஸ்போர்ட் வெல்டிங் எதுக்கு அடிக்கணும்? அது இல்லாம கேஸ் வெல்டிங் எதுக்கு அடிக்கணும்? இதோட மொத்த டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவர்கிட்ட நம்மளே கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அத ஒரு வீடியோவாவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா போட்டு காமிக்கிறேன். ஆர்க் வெல்டிங் இது மின்சாரத்தை பயன்படுத்தி வெப்பத்தை உருவாக்கி உலோகங்களை இணைக்கும் முறை. இதில் பல உட்பிரிவுகள் உள்ளன. SMAW ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் இது பொதுவாக ஸ்டிக் வெல்டிங் என்று அழைக்கப்படுகிறது. கட்டுமான பணிகளில் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. MIG மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங் இது கம்பிச்சுருள் வயர் ஃபீட் மூலம் செய்யப்படுகிறது. இது வேகமானது மற்றும் எளிதானது. TIG டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் வெல்டிங் இது மிகவும் துல்லியமானது. அலுமினியம் மற்றும் துருப்பிடிக்காத எஃகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற மெல்லிய உலோகங்களுக்கு இது சிறந்தது. 2 கேஸ் வெல்டிங். கேஸ் வெல்டிங் எரிவாயுவை எரிப்பதன் மூலம் உருவாகும் நெருப்பை கொண்டு உலோகங்கள் உருக்கி இணைக்கப்படுகின்றன. ஆக்சி அசிட்டலீன் வெல்டிங் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டலீன் வாயுக்களின் கலவை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பழைய பட்டறைகளில் இதை அதிகம் காணலாம். 3 ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் மின்சார தடையால் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் வெப்பத்தை கொண்டு உலோகங்கள் இணைக்கப்படுகின்றன. ஸ்பாட் வெல்டிங் கார் தயாரிப்பு நிறுவனங்களில் மெல்லிய தகடுகளை இணைக்க இது அதிகம் பயன்படுகிறது. 4 சாலிட் ஸ்டேட் வெல்டிங். சாலிட் ஸ்டேட் வெல்டிங் உலோகங்களை உருக்காமலேயே அழுத்தம் அல்லது உராய்வு மூலம் இணைக்கும் முறை. ஃப்ரிக்ஷன் வெல்டிங் 2 உலோகங்களை வேகமாக உரசுவதன் மூலம் உருவாகும் வெப்பத்தில் இவை இணையும். முக்கிய வெல்டிங் முறைகளின் ஒப்பீடு. வகை, பயன்பாடு, கடினத்தன்மை. ஸ்டிக் SMAW கட்டுமான பணிகள். நடுத்தரம் மிக் தொழிற்சாலை உற்பத்தி. எளிது டிக் விண்வெளி நுணுக்கமான வேலைகள். கடினம் கேஸ் பழுதுபார்ப்பு பணிகள். நடுத்தரம் குறிப்பு வெல்டிங் செய்யும்போது பாதுகாப்பு கவசங்கள் ஹெல்மெட் கிளவ்ஸ் அணிவது மிக அவசியம். நினைக்கிற மாரி இந்த வீடியோல மொத்த டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அத கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அத அடுத்த வீடியோவா போடுறோம் நம்ம. அது மட்டும் இல்லாம உங்களோட வெல்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இத ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய்.